மதுரையில் மதவெறி அரசியலை ஆர்எஸ்எஸ் பாஜக முன்னெடுத்து வருவதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை பழங்காநத்தம் ரவுண்டானா அருகே சு. வெங்கடேசன் எம்பி தலைமையில் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மதுரையில் மதவெறிக்கு இடமில்லை என்றும், திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் பாஜக மத கலவரத்தை தூண்டி மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயல்வதை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க அமைத்திடு புதிய தொழிற்சாலைகள் மதுரையிலே அமைத்திடு பாதுகாத்திடு சிறு மற்றும் குறுந்தொழில்களை பாதுகாத்திடு என்று சொல்லி போராட்டத்தில் பேசிய சு. வெங்கடேசன் எம்பி, திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் இடம் உச்சிப்பிள்ளையார் கோவில்தான் என்ற தொல்லியல் துறை ஆய்வு நூலை மறைந்த எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அவர் கைப்பட வெளியிட்டதாகவும், எம்ஜிஆர் அரசு சொன்ன முடிவுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் பாஜகவின் குரலாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாகவும் கடுமையாக சாடியிருக்கிறார். பாஜகவினுடைய இந்துத்துவா குரலிலேயே பேச துணிகிற கட்சியாக இன்றைக்கு அதிமுக மாறி இருப்பதை வேதனையோடு பார்க்கிறோம். மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெயரை தன் கட்சியின் பெயராக வைத்திருக்கிற ஒரு கட்சி எவ்வளவு மோசமான முடிவெடுக்கிறது என்பதை பார்க்கிறோம். இது வரலாற்றில் என்ன விசித்திரம்னா, திருப்பரங்குன்றம் கோவிலை பற்றிய முதல் புத்தகத்தை வெளியிட்ட அரசு மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களின் அரசு. 81 தொல்லியல் துறை வெளியிட்ட பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள், அவருடைய வாழ்த்தோடு தான் அந்த புத்தகம் வெளிவருகிறது. மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் தீபத்தூண் என்பது எது என்பதற்கு இலக்கணம் வகுக்கப்பட்டு புத்தகம் பிரிண்ட் ஆகி தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. எம்ஜிஆரை விட சிறந்த நிர்வாகியா எடப்பாடி? எம்ஜிஆருக்கு இருக்கிற கடவுள் பக்தியை விட எடப்பாடிக்கு அதிக கடவுள் பக்தி இருந்து விட்டதா? மரியாதைக்குரிய எம்ஜிஆரின் அரசு சொன்ன முடிவுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டால் அதிமுக எம்ஜிஆரின் விசுவாசி அல்ல, மோடி அமித்ஷாவின் விசுவாசி எடப்பாடி என்று மக்கள் உங்களை காரி உமிழ்வார்கள். 94 வழக்கு வருகிறது நீதிமன்றத்தில். திருப்பரங்குன்றம் கோவிலின் 4 ஸ்தானிய பட்டரும் நீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்கிறார்கள். காலகாலமாக கார்த்திகை தீபம் என்பது உச்சிப்பிள்ளையார் கோவில் இருக்கிற இந்த இடத்தில் தான் தீபம் ஏற்றுகிற வழக்கம் என்று 4 ஸ்தானிகர்களும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். தீர்ப்பிலே இருக்கிறது. நண்பர்களே, 94 யார் ஆட்சி நடத்தியது? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார்? மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்.